யார் சிறந்த மனிதன் என்று யோசித்து பார்த்தால் ஏதோ 6 அடியில் வாழ்ந்து 10 காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்துவிட்டு வாழ்ந்து விட்டு மறைந்து போகிறவன் அல்ல. எல்லோருக்கும் கையளவு இதயம்தான், எல்லோருக்கும் 100 கிராம் மூளைதான், எல்லோரும் 6 அடி 5 அடியில் வாழ்ந்து மறைகிறவள் தான். அவனல்ல நல்லவன். சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது. யார் மேலானவன்? புலம் வெட்டுகிறவன் மேலானவன், மரம் நடுகிறவன் மேலானவன், விளைநிலம் உருவாக்குகிறவன் மேலானவன், வாய்க்கால் வழிந்தோடுவதற்கு வழி அமைக்கிறவன் மேலானவன் என்று சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது. தமிழ் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எது பயனற்றது, எது பயனற்றது? அற வாழ்க்கையில் ஒரு மனிதன் வர வேண்டும் என்பதற்காக தமிழ் அன்றைக்கிருந்து அறிவுரையை சொல்லவில்லை, அறவுரையை சொல்லி அவனை தேற்றுகிறது, ஆற்றுப்படுத்துகிறது. எது பயனற்றது? அரும்பசிக்கு உதவாத அன்னம், ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, விருந்தில்லாத வீடு, செல்வமில்லாத வாழ்க்கை, குணமில்லாத மனைவி, இது பயனற்றது என்று சொல்லுகிறது. யாரை எங்கு புகழ வேண்டும்? தமிழ் சொல்லுகிறது. நண்பனை அவன் இல்லாத இடத்தில் புகழ வேண்டும், ஆசிரியனை அவன் இருக்கும் இடத்தில் புகழ வேண்டும், மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும், மக்களை நெஞ்சத்தில் வைத்து புகழ வேண்டும். எங்கு புகழ வேண்டும், யாரை புகழ வேண்டும் என்று தமிழ் சொல்லுகிறது. 4 கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று தமிழ் சொல்லுகிறது. 4 கோடி என்ன? மதியாதார் வாசல் மிதியாமல் இருப்பது 1 கோடி. அன்புடன் உபசரிக்காதவர் வீட்டில் உணவு உண்ணாமல் இருப்பது 1 கோடி. உறவுகளோடும் சுற்றங்களோடும் பெற்றோர்களோடும் இருப்பது 1 கோடி. வாக்கு தவறாமை 1 கோடி. இந்த 4 கோடியை தமிழ் சொல்லுகிறது. யாரை எங்கு எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? தமிழ் சொல்லுகிறது. ஏணிப்படியில் ஏறுகிற போது நண்பனை அறிந்து கொள், ஏணிப்படியிலிருந்து கீழே இறங்குகிற போது மனைவியை அறிந்து கொள், குதிரையை வாங்குகிற பொழுது இளைஞனுடைய கண்ணோடு போய் வாங்கு, மனைவியை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஒரு கிழவனுடைய பார்வையோடு தேர்ந்தெடுக்கிறது. தமிழ் எந்த காலத்தில் எப்பொழுதிருந்து ஒரு அறநெறியை இந்த சமூகத்திற்கு மிகச் சரியாக சொல்லி இருக்கிறது. பழமொழி என்று ஒன்று உண்டென்றால் தமிழினுடைய உயரத்தில் இருக்கிற பழமொழி உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை. இதை நான் ஏன் இதற்கு திரும்ப திரும்ப அழுத்துகிறோம் என்றால், நம்முடைய மொழி உலகத்தில் மிகச்சிறந்த மொழி என்பதை 8.5 கோடி தமிழன் உணர்ந்தால் போதும். வேறு மொழிக்காரன் நம்முடைய மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை இல்லை. என்னுடைய ஆசையெல்லாம் ஒன்றுதான். கடைசி தமிழன் வரை தன்னுடைய காதுகளிலும் நாவிலும் தன்னுடைய தாய் தந்தையையும் தன்னுடைய உறவுகளோடும் தமிழில் பேசி வாழ வேண்டும் என்பதுதான் காரணம். தமிழ் என்பது வாழ்வாதாரம், அயல்மொழி என்பது வணிகாதாரம். இதை புரிந்து கொண்டாலே போதும். 10 வயதில் எல்லோரும் அறியாமையோடு இருப்போம், தவறில்லை. 20 வயதில் அழகோடு இரு, 30 வயதில் ஆற்றலோடு இரு, 40 வயதில் செல்வத்தோடு இரு, 50 வயதில் அனுபவத்தோடு இரு, 60 வயதில் அமைதியோடு இரு, 70 வயதில் சந்ததியோடு இரு, 80 வயதில் சன்னதியோடு இரு, 90க்கு மேல் இருந்தால் நிம்மதியோடு இரு. இந்த வாழ்க்கை சூத்திரத்தை சொல்வதும் தமிழ்தான். எனவேதான் நாம் தமிழை ஏன் படிக்க வேண்டும், தலைமுறைகள் ஏன் படிக்க வேண்டும் சொல்வதற்கு காரணம், மொழியினுடைய அடிப்படையிலே தான் ஒரு சமூகம் கட்டுமானமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறநெறியை சொன்ன மொழி நம் மொழி என்பதால் தமிழ் என்றால் வெறும் பொருள் அல்ல, தமிழ் என்றால் இன்பம் அல்ல, தமிழ் என்றால் அறம். அது குறித்து தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் 4 அறங்கள் முக்கியமான அறங்கள். எண்ணறம், இல்லறம், துறவறம், சொல்லறம், போருக்கரம்பை